வீக்லி எக்ஸ்பைரி மார்க்கெட் ரொம்ப வாலட்டிலிட்டியாக இருக்கும். யுஎஸ், இஸ்ரேல், ஈரான் மேலே பண்ண அட்டாக்னால பிரண்ட் க்ரூட் அண்ட் க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் ரொம்ப ஷார்ட் அப் ஆச்சு. அரௌண்ட் $120 கிட்ட போச்சு. அதனால் மார்க்கெட்டில் ஒரு பெரிய பேனிக். அதனால் எல்லா மார்க்கெட்ஸும் ஃபால் ஆச்சு. எல்லா மார்க்கெட்ஸும் 3 to 4%. சவுத் கொரியன் மார்க்கெட் அரௌண்ட் லோயர் சர்க்கியூட் பிரேக் ஆச்சு. ஸோ இது ஒரு பெரிய பேனிக்கை க்ரியேட் ஆச்சு. அப்புறம் ஈவினிங் மேலே G7 கண்ட்ரீஸ் இஷ்யூ பண்ண ஒரு பாசிட்டிவ் நோட்டால் பிரண்ட் க்ரூடோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஃபால் ஆச்சு. ஸோ இதனால் கொஞ்சம் சானிட்டி திரும்பிச்சு. பட் இது எவ்வளோ அளவுக்கு பாசிபிள் தெரியல. ஏன்னா யூஎஸ் கண்டினியூஸாக ஸ்ட்ரைக் பண்ணிகிட்ருக்காங்க. ஈரானும் அவங்க விட்டு கொடுக்குற மாதிரி தெரியல. நேற்று கேஷ் மார்க்கெட்டில் பார்க்க சொல்ல அரௌண்ட் 7,000 crores, டிஐ 9,000 crores பை பண்ணியிருந்தாங்க. ஸ்டாக் ஃபியூச்சர்ஸ் பாசிட்டிவில் இருந்ததுனால மார்க்கெட் கொஞ்சம் மேலே வந்தது லாஸ்ட் மினிட்ஸில். நம்ம இங்கே மார்க்கெட்டோட இண்டிசஸை பார்க்க சொல்ல ஆல்ரெடி இது சொல்லியிருந்தேன். நிஃப்டி, ஐடியும், ஃபார்மாவும் பெருசாக விழாது. இங்கேருந்து பேங்க் நிஃப்டி அண்ட் ஆட்டோ செக்டார்ஸ், ஏன்னா ப்ரைஸ் க்ரூடோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனதில் ஆட்டோ செக்டார்ஸ் ஹெவியாக ஃபால் ஆச்சு. பேங்க் நிஃப்டி ஹெவி ப்ராஃபிட் புக்கிங் அண்ட் அதர் செக்டார்ஸ்லேயும் நல்ல ப்ராஃபிட் புக்கிங் இருந்தது. ஸோ அதனால் மார்க்கெட் நல்லா ஃபால் ஆச்சு. விக்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக ஷூட்டப் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் லாங் 12.5%, ஷார்ட் 87.5%, டெய்லி ரேஞ்ச் அண்ட் வீக்லி ரேஞ்ச் 23,250 போயிருக்கு. ஸோ மார்க்கெட் இது என்ன தான் இன்றைக்கி ஒரு 200 பாயிண்ட்ஸ் மேலே போனாலும் அங்கேருந்து சஸ்டெயின் ஆகுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா வார் எண்ட் ஆகிற வரைக்கும் மார்க்கெட் 24க்கு மேலே க்ளோஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டம். 24க்கு மேலே போனாலும் அங்கேருந்து அகெயின் ப்ராஃபிட் புக்கிங் வரும். ஏன்னா 23,300, 24,000 செல் பண்ணுறவங்க 23,400 போனால், 24,200 போனால் அங்கேருந்து கண்டிப்பாக செல் பண்ணுவாங்க. நம்ம பிசிஆர் பார்க்க சொல்ல 0.82, மார்க்கெட் வந்து 24,000 நல்ல புட்டில் அடிஷன்ஸ் ஆகிருக்கு. 23,900 அந்த மாதிரி கால் அடிஷன்ஸ் அதுக்கு மேலே இருக்குது. ஸோ நாளைக்கு எப்படி இருக்குன்னா மார்க்கெட் மேலே வந்து அங்கேருந்து ஹெவியாக ஷார்ட் பண்ண அதிக பாசிபிலிட்டி இருக்குது. மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஈவனாக ரைஸ் ஆகிருக்கு. இதுக்கு ரெண்டு விஷயம், டிஐ பை பண்ணதும் ஸ்டாக் ஃபியூச்சர்ஸில் அவங்க லாங் போயிருக்கிறது தான். லாங் ஏன் போகிறாங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் மேலே கொண்டு வந்து அங்கேருந்து ஹெவியாக செல் பண்ணுறதுக்காக தான். ஸோ இதில் பெருசாக பாசிட்டிவாக பார்க்குறதுக்கு எதுவுமே இல்லை. இந்த வார் எஸ்கலேட் ஆகாமல் க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் மார்க்கெட் 24 க்ளோஸ் பண்ணி இல்லை 25க்கு மேலே போகும். அதுக்கு முன்னாடி 24,500 இஸ் அ ஹெவி ரெசிஸ்டன்ஸ். மார்க்கெட் நம்ம இங்கே பார்க்க சொல்ல ஹெவியாக பிரேக் ஆயிரு, அங்கேருந்து க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. இதுக்கு மெயின் ரீசன் டிஐ பை பண்ணதும் ஸ்டாக் ஃபியூச்சர்ஸில் அவங்க லாங் போனதும் தான். Disclaimer: we are not SEBI registered analysts. Before considering position, consult with your financial advisor. Take with your own risk. Thank you.